என்ன இது? ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். எதுக்குக்கா இதெல்லாம்? நீ ஆசைப்பட மாட்ட, இருந்தாலும் எங்க ஆசைக்காக தான். உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆசைக்காக. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. சரிக்கா. மாமா ஓபன் பண்ணி பாருங்க. ம். இந்த சந்தோஷத்தை உன் முகத்துல பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஏற்பாடு. Thank you கா. Thank you so much. You just made my day. காஃபி எடுத்துக்கோ, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அக்கா சூப்பரா இருக்கு. Thank you so much கா. காலையில ஒரு காஃபி குடிக்கிறது, அதுவும் ஸ்பெஷல் டேல ஸ்பெஷலான ஒரு காஃபி குடிக்கிறது அந்த டேவே ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குதுல்ல. என்னமோ காஃபி குடிக்காம ஒரு நாள் இருக்கிறப்பதான் அதோட இம்பார்ட்டன்ஸே தெரியுது. காஃபி மட்டும் இல்லடா, லைஃப்ல லவ் இல்லாதப்பதான் அதோட இம்பார்ட்டன்ஸும் நமக்கு தெரியும். நிஜமாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. லைஃப்ல வேற என்னடா இருக்கு? இப்படி சின்ன சின்ன சந்தோஷத்தை தானே இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம். சேர்த்து வச்ச மத்த சொத்தெல்லாம் கொண்டுட்டா கூட போக முடியும். உண்மைதான்க்கா. தேங்க்யூக்கா. ஏய், லஞ்சுக்கு வந்துருவல்ல, எப்பவும் போல காலையில பேக் பண்ணி தாங்க, ஆபீஸ்க்கு போயிடுறேன்னு சொல்லிடாத. இல்லக்கா, எனக்கு ஆபீஸ்க்கு ஆஃப் விட்டாச்சு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, பெருசா முக்கியமான மீட்டிங்ஸ் எதுவுமே இல்ல. சரி ஒரு நாள் லீவ் எடுத்து போமேன்னு தான் அப்படியே ஆஃப் எடுத்துக்கிட்டேன். சந்தோஷம்டா. நீ காஃபியை குடி. ராஜிமா, எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் லீவ் போட்டிருக்க மாட்டாரு. எல்லாம் அந்த மல்லியோட வேலையா தான் இருக்கணும். விஜய், குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரியா? என்னக்கா, என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொன்னாதான் வருவியா? இல்லக்கா, ஜஸ்ட் கேட்டேன். இல்லடா, அப்படியே வெளியில போயிட்டு லஞ்சுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். எதுக்குக்கா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல, உனக்காக இல்லனாலும் அட்லீஸ்ட் எனக்காக வரலாம்ல. காலையில விடிஞ்சதுல இருந்து நீங்க நைட்டு தூங்க போற வரைக்கும் நான் உங்களுக்காக என்ன செஞ்சாலும் நீங்க ஏத்துக்கணும். என் பர்த்டே அன்னைக்கு நீ செய்யற எல்லாத்தையுமே நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம உன்னை ஏத்துக்கணும். அதானே? அவ்வளவுதானே? அதேதான். ரைட். அப்படியே செஞ்சிருவோம். சந்தோஷமா? தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கும் கார் எடுத்துட்டு ஷாப்பிங் அது இதுன்னு போறது கொஞ்சம். அப்போ வேணாங்கறியா? வேணும்னா நாளைக்கு போலாமா? இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ்க்கா. சரிடா, பரவாயில்ல. அக்கா, ஒன்ஸ் அகைன் காஃபி ரொம்ப சூப்பர்க்கா. சரிடா, உனக்கு இந்த வருஷம் முழுக்க இந்த மாதிரி டெய்லி ஒரு நல்ல காஃபி கிடைக்கணும். ஓகேக்கா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ராஜிமா, நான் சொல்லல, இதெல்லாம் அந்த மல்லியோட வேலை தான். இன்னைக்கு எங்க கூட தான் இருக்கணும்னு அவ கேட்டிருக்கா. அதான் மாமா வெளியில வரமாட்டேன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. விடு விடு, அவனை முழுசா ஒரே நேரத்துல உள்ள இழுத்துட்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இழுக்கணும். லேசா விட்டு பிடிப்போம். நம்மள மீறி எங்க போயிட போறான்? என்ன மல்லி, காலையில எதையோ ரொம்ப பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க. அப்ப ஏதோ பலமான யோசனை தான். உண்மையிலே ஒண்ணு இல்லையா? இல்லங்க, அது வந்து நம்பிட்டேன். ஹாய் டாடா, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லக்குட்டி. கை கொடுங்க. Many more happy returns of the day.
தேங்க்யூடா செல்லக்குட்டி. லவ் யூ. லவ் யூ டூ டாடா. வெண்பா குட்டி, காலையில இருந்து வரிசையா ஒவ்வொருத்தரா விஷ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒருத்தவங்க மட்டும் எனக்கு விஷ் பண்ணவே இல்ல. என் பர்த்டே மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, அது மலிமா தானே டாடா? அவங்கனாலதான் விஷ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன். என்ன ரஞ்சி, ரெண்டும் சேர்ந்து ஏதோ டிராமாக்கு தயாராகுதுங்க போலயே. எதிர்பார்த்தது தானே. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கான்னு பாப்போம். ஆமா, நீ இப்படி உட்காந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இரு. மல்லி, என்னாச்சு? என் மேல திடீர்னு ஏதாவது வருத்தமா? இல்ல இல்ல, அது வந்து ஹலோ டாடா, அவங்கள விஷ் பண்ண வேணான்னு சொன்னது நானு. என்கிட்ட கேட்காம அவங்க கிட்ட என்ன கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க. சரிங்க மேடம், சொல்லுங்க. நான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபாலோ மீ. எங்க? வாங்க டாடா. ஏய் வெண்பா, எங்க? எங்கன்னு சொல்லுமா. எங்க கூட்டிட்டு போற? இல்ல எங்க கூட்டிட்டு போற? எப்படி மலிமாக்கு உங்க பர்த்டே மறந்து போயிடுச்சு நான் சொன்னீங்க. ஆமா, அவ விஷ் பண்ணாம இருந்தா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஞாபகம் இருந்தா காலையில பார்த்த உடனே ஒரு வாழ்த்தாச்சும் பண்ணிருப்பாள்ல. இத்தனைக்கும் நான் அவகிட்ட என்ன யோசிக்கிறேன்னு வேற கேட்டேன். அவ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டா. யாராச்சும் ஹாப்பி பர்த்டேக்கு ஒண்ணு இல்லைன்னு தமிழ்ல மாத்திட்டாங்களா என்ன? அவ்வளவுடா மலிமா, நீங்க புரிஞ்சுக்கிட்டது. அவங்க நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு விடிய 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 சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணாங்க தெரியுமா? சர்ப்ரைஸா? ஆமா. பயங்கர பில்டப்பா இருக்கே. சாக்கடை தண்ணி ஊத்தி வாசல் எல்லாம் கழுவி விட்டா ஒருவேளை அதுவா இருக்கும்டா. அப்படிதானே மல்லி? சாக்கடை தண்ணியா? என்னதுக்கா? அது ஆமா, அவங்க அப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க வாங்க டாடா. மலிமா நீங்க வாங்க வாங்க. என்ன ராஜிமா, அவ பாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கா. ஒருவேளை தனியா கூட்டிட்டு போய் நம்ம கோலத்துல சாக்கடை தண்ணி ஊத்தி அழிச்சோம்ல, அது சொல்ல போறாளோ? நாமலா? நீங்க தானே பண்ணீங்க. ஆமா, எல்லாமே நான் தான். போ, நீயே போய் விஜய் கிட்ட சொல்லிட்டு வா. ஆனா உஷாரா இருக்க நீ. ஆனா என்கிட்ட மட்டும் உஷாரா இருந்து என்ன யூஸ்? இந்த மிடில் ஆப்லங்கிட்டவ அங்க யூஸ் பண்ணுனா அவ உன்னை ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிட்டா. வாங்க டாடா. எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன் வாங்க. என்ன? டாடா, அந்த கார் பூட் இருக்குல, அதை போய் ஓபன் பண்ணுங்க. ஏன்னு சொல்லு. சொல்றல, போங்க டாடா. மல்லிமா, விஷ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. என்ன? ஓபன் பண்ணுங்க டாடா. பண்றேன். என்ன மல்லி இதெல்லாம்? ஹாப்பி பர்த்டேங்க. ஓ, தேங்க் யூ. நைட் நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் ரூம்ல பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் நீங்க முழிச்சிட்டீங்கன்னா சர்ப்ரைஸ்லாம் உடஞ்சிரும்ல. அதான் காரை சூஸ் பண்ணோம். எப்படி எங்க ஐடியா? ரொம்ப சூப்பர் வெண்பா. மல்லி, ரொம்பவே நல்லா பண்ணிருக்க. என்னோட இந்த பர்த்டேவை நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மெமரபிளா மாத்திட்டீங்க. Thank you so much. Thank you. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்ககிட்ட. எங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றீங்க? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல ராஜ்யத்தையும் சொல்றீங்களோன்னு கேட்டேன். இல்ல இல்ல, அக்கா வந்து வேற ஸ்டைல்ல சர்ப்ரைஸ் பண்ணாங்க. நீங்க ரெண்டு பேரும் வேற ஸ்டைல்ல பண்ணீங்க. ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு சொல்லுங்க பாப்போம்.
அப்படிலாம் சொல்ல முடியுமா வெண்பா? ரெண்டுமே பெஸ்ட் தான். ம், ஆனா மல்லி, கார் டிக்கிலாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. 2-3 நாளா பாக்குறேன் காரை க்ளீன் பண்றதுக்கு வழக்கமா ஒரு பையன் வருவான்ல, அவன் வந்து க்ளீன்லாம் பண்ணலையே. லைட்டா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நான் க்ளீன் பண்ணிட்டேன். லைட்டாவா? டாடா மல்லியம்மா விடிய விடிய பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு மல்லி இதெல்லாம்? சும்மா எங்களால முடிஞ்சது. வெளியே போய் செலிப்ரேட் பண்ண வேணாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்க. கிராண்டாவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதான் அம்மா உட்காந்து யோசிச்சு மூளையை கசக்கி பிழிஞ்சு இப்படி ஒரு ஐடியா பண்ணாங்க. தேங்க் யூ so much மல்லி. ரொம்பவே அழகா இருக்கு. எனக்காக ரொம்பவே எஃபோர்ட்லாம் போட்டிருக்க. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ so much. என் போனை வச்சுட்டு வந்துட்டேன். பர்த்டே விஷஸ் நிறைய வரும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தலுக்கா. ஏய், இதெல்லாம் ஒரு வேலையாடி? கார் முழுக்க குப்பை அள்ளி போட்டிருக்க. இப்ப யார் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவா? காரை கார் மாதிரி யூஸ் பண்ணணும். நீங்களா க்ளீன் பண்றீங்க? எப்படியும் நீங்க இது பண்ண போறது இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை? வேண்டாம். என்ன? மல்லி இதெல்லாம் எப்போ பண்ணீங்க? நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணோம். எப்படி இது நல்லா இருக்கா? ஹே போட்டலாம். மல்லிமா நீங்க வாங்க. நகருங்க 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 நகருங்க. வாங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.